ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 4.6 மதிப்பு காணணும்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷனை உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு -1/√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் -π/3 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் 7π/6 கொடுத்துருக்காங்க. இது மூணுத்துக்கும் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு -1/√2 சரிங்களா. முதல்ல கொடுத்துருக்கிறது ஒய்னு எடுத்துக்கலாம். ஒய் ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு -1/√2. இது ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டிருக்கலாம். பட் இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. நான் ஃபார்ம் முன்னே கொடுத்துருக்கேன். மைனஸ்ன்னும் போது பாருங்கள் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு -xன்னும் போது என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்? பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் சரிங்களா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும் வேல்யூ ஓகேங்களா. அப்போது இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிறது இந்த மாதிரி ஃபார்முக்கு நம்ம மாற்றலாமா? மாற்றும் போது என்ன வரும்? y ஈக்குவல் பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸு, அதாவது மைனஸ் இல்லாமல் ஒன்று -x இங்கே மைனஸ் இல்லாமல் இருக்கா? மைனஸ் இல்லாமல் 1/√2 ஒன்று வருமா? ஈக்குவல் பை மைனஸ் இப்போது காஸ் இன்வெர்ஸ் 1/√2 அப்படின்னும் போது இதுக்கான டிகிரி பார்த்திங்கன்னா 45 டிகிரி சரிங்களா. 45 டிகிரின்னும் போது நமக்கு π/4ன்னு கிடைக்குமா? இங்கே அப்ளை பண்ணால் π/4ன்னு வரும்போது 4 × π 4πயா காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்போ 4π -1 × π பையா /4. இப்போ 4πயில் ஒரு பை போச்சுன்னா 3π 3π/4. இது ஒயோட வேல்யூ சரிங்களா. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் கொஷினு காஸ் இன்வெர்ஸ் ஈக்குவல் காஸ் π/3 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். -π/3 வருதா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம். ஒய் ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் -π/3 சரிங்களா. இப்போ சேம் முன்ன ஃபார்மில் மாதிரி இதையும் மாற்ற போகிறோம். மாற்றி எழுதும் போது ஒய் ஈக்குவல் இந்த காஸ் இன்வெர்ஸ்ன்றது அப்படியே வருமா? இன்ட்டு இப்போ காஸ் -π/3 இருக்குது. இதுக்கு பாருங்கள் காஸ் -θன்னா காஸ் θன்னு எழுதலாமா? அப்போது இது காஸ் -π/3ன்றது காஸ் π/3 எழுதும் போது இன்வெர்ஸில் இருக்கிற காஸ்க்கும் கேன்சல் ஆகும். ஏன்னா இன்வெர்ஸில் இருக்கிறது நீங்கள் இப்போது காசில் மாற்றும் போது 1/காஸ் இன்ட்டு காசுன்னு வருமா? π/3ன்னு நாங்கள் இன்வெர்ஸில் இருக்குது. இப்போ பெருக்கல் வகத்தில் கேன்சல் ஆகும். அதான் நம்ம டேரெக்டாக இப்படியே கேன்சல் பண்ணிக்கிறோம். பண்ணும்போது ஒய் ஈக்குவல் π/3 கிடைக்குமா? பேக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் 7π/6 இப்போ இது ஒய்னு எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் 7π/6 சரிங்களா. இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதுக்கான ஃபார்மேட் இப்போ காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ், அப்போது இதை வந்து ஃபார்முலா படி காஸ் இன்வெர்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னும் போது இதுக்கு 2π - xன்னு எடுத்துக்கலாமா? அப்போது இதுபடி இதை மாற்றிக்கலாமா? மாற்றும் போது இந்த காஸ் இன்வெர்ஸ்ன்றது இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் 7π/6க்கு பதிலாக இங்கே என்ன வருது 2π
மைனஸ் எக்ஸ்ன்றது என்ன இருக்குது 7π / 6 சரிங்களா. இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபார்முலாக்கு பதிலாக இந்த காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாமே, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின் போது கிடையாது. இது பார்த்திங்கன்னா 0லேருந்து பைக்குள்ளே, இது பைலேருந்து 2πக்குள்ளே சரிங்களாங்க. 7π இருக்குது, 7π / 6 இருக்குது. ஸோ இந்த பைலேருந்து 2πக்குள்ளே இது அடங்கும் சரிங்களா. அதான் தான் இந்த ஃபார்முலா எடுத்துருக்கு, இது எடுக்கல. அப்போது 6 × 2 12π மைனஸ் 1 × 7 7π / 1 × 6 6. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ கழிச்சிங்கன்னா 5π கிடைக்குமா / 6. ஸோ ஒயினோட வேல்யூ 5π / 6 பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.